வரணும்னு விரும்புகிறேன். இப்போ உங்க ஆசை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இங்கதான் இருக்கிற, உங்க முன்னதான் இருக்கிற ஏசப்பா, நான் வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வரணும்ப்பா, என் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வரணும் ஆண்டவரே. உங்க வருகிற தொகையை தீர்த்து மேல வச்சு ஏசப்பாட்டு சொல்றீங்க, ஏசப்பா நான் ரொம்ப கஷ்டமான நிலையில தான் இருக்கிறேன், ஆனா நல்ல நிலைக்கு நான் வர விரும்புறப்பா. பேசுங்க ஆண்டவர்கிட்ட, நீங்க பேசுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். நான் சொல்வதற்காக மாத்திரம் இல்ல, நீங்களே ஆசைப்பட்ட ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் நல்ல நிலைக்கு வரணும்ப்பா, உயர்ந்த நிலைக்கு வரணும்ப்பா, பூமியின் உயர்ந்த சாதனையில் உன்னை குடியிருக்க பண்ணுவேன் என்று எழுதியிருக்கிறதப்பா, அது போல இன்னும் மேன்மையான நிலை அடைய கிருபை தாங்கப்பா. கர்த்தர்களை உயர்த்த விரும்புகிறார், கர்த்தர்களை வாழ வைக்க விரும்புகிறாரு. அவ்வளவுதான் வாழ்வு நினைக்காத மகளே, உனக்கு இன்னும் நல்ல வாழ்வை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உனக்கு நல்ல மேன்மையான வாழ்வை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் எதையும் மாற்ற வல்லமை உள்ளவர். அவர் சிறையிருப்பை திருப்பினால் எல்லாம் நன்மையாக மாறிடும். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்விலே எல்லாம் நொந்து நூலாய் போன நிலையில இருக்கிறீங்க, நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிறீங்க. கர்த்தர் சொன்னார், உன் நம்பிக்கை இழந்துடாத, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை நீ போவதில்லை. நான் உன் சந்ததியை வாழ வைப்பேன், நான் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க. ஆவியானுடைய கரங்களை தொடுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை மேல கடந்து வருகிறது. ஆசீர்வதிக்கிறவர் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தை என்னை காக்கிறீர். காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தை என்னை காக்கிறீர். நம்பிக்கை எல்லாம் சிதறிக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை, நீ நல்ல நிலைக்கு வருவாய் மகளே, உன் குடும்பம் நல்ல நிலை